திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுப்பாக்க முடியாது. பாஜகவுடைய தேசிய தலைமை தான் இந்த முடிவுக்கான முழு பொறுப்புங்கிறது. லாஜிக்கலா அது கரெக்ட். இப்போ காங்கிரஸ் கட்சியில என்ன முடிவுங்கிறது டெல்லியில காங்கிரஸ் தலைமை எடுக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கும். திமுகவின் முடிவாக அது இருக்க முடியாது. இருந்ததுன்னா அது விமர்சனமாக பார்க்கணும். இங்கேயே திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். இல்ல, அண்ணாமலைக்கு சீட் இல்லைங்கிறதுல எடப்பாடிக்கு பங்கு இருப்பதாக நான் நினைக்கல. அதாவது எடப்பாடி ஒருவேளை அதில் ஒரு பிளே பண்ணியிருக்கலாம். தட் மீன்ஸ் தொகுதிகளை அலாட் பண்ணதில் அவருடைய கை ஓங்கி இருக்கலாம். அதில் அவர் வந்து இந்தந்த தொகுதிகள் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுல ஒருவேளை அவர் கை ஓங்கி இருக்கலாம். ஆனால் அப்போ கூட அமித்ஷாவோ மோடியோ அந்த தலைவர்களோ அண்ணாமலைக்காக கூடுதலாக கொஞ்சம் வந்து அவங்க வந்து திரு எடப்பாடி அவர்களிடம் ஒரு வேண்டுகோளோ ஒரு அழுத்தத்தையோ கொடுத்துருந்தாங்கன்னா அவர் வந்து அதை செய்யத்தான் போறாரு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ அங்கே வந்து அமித்ஷாவோ மோடியோ விரும்பலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாறலாம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா மோடி விரும்பினார், அமித்ஷா விரும்பவில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. அதை தாண்டி ஒரு இடத்துக்கு நான் எனக்கு கிடைச்ச தகவலை சொல்கிறேன். சரியா தவறான்னு தெரியல, காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கு செவி வழியாக வந்த செய்தியை தான் சொல்கிறேன். இதுதான் உறுதின்னு நான் சொல்கிறேன். எனக்கு செவி வழி வந்த ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். எல்முருகன் அவர்கள் இங்கே வர்றாரு, ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வர்றாரு. அண்ணாமலையை எல்முருகன் இருந்த இடத்திற்கு நகர்த்துவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. தேர்தலுக்கு பிறகு தட் மீன்ஸ் இப்போ அவர் எப்படி ஒன்றிய அமைச்சராக இருக்கிறாரோ அந்த மாதிரியான இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு வேற ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ராஜ்யசபா மூலம் அவர் வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருப்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை அது சரியாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையுடைய கரம் வந்து அவ்வளவு ஈஸியாக கீழே போகல, பிடி வந்து விடலை. அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் பிஜேபியில். அவருக்கான பிடி உறுதியாக இருக்கிறது. கட்சி தலைமையும் அவரை வந்து அவ்வளவு ஈஸியாக வந்து என்ன செய்யலை, இக்னோர் பண்ணலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை அது நடக்கலை, எனக்கு கிடைத்த செவிவழி செய்தி தவறாக இருப்பின் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருக்கு பெரிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கல அப்படின்னா அப்படின்னா வந்து கட்சி திட்டமிட்டு என்ன செஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அண்ணாமலை அந்த எலிவேஷனுக்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட்டு கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, நீங்கள் அந்த எலிவேஷனுக்குன்னா அங்கே போகிறதா இருந்தால் இங்கே சீட்டு கொடுத்து வேஸ்ட்டில் உங்களுக்கு. நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கி ஒன்றிய அமைச்சர் ஆக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க எதுக்கு அவர் போட்டியிடணும்? அந்த கேள்வி வந்துருதுல. இப்ப நீங்க எல்முருகனை கொண்டு வர அண்ணாமலைக்கான ப்ரொஃபைல் பில்டிங்கா இல்ல பாஜகவுக்கான ப்ரொஃபைல் பில்டிங்? அண்ணாமலை நின்னா நல்லது, அண்ணாமலை நின்னா பலம்ங்கிறது அண்ணாமலைய அவரோட ப்ரொஃபைலை பில்ட் பண்றதுக்காக நம்ம பேசுறோமா, இல்ல அது பாஜகவுக்கு நல்லது, புல்லிங்கா இருப்பார், வாக்குகளை கொண்டு வருவாருங்கிறதுக்காக நம்ம இதை பேசுறோமா? சார் ரெண்டுமே இல்லை. பாஜகவுக்கும் இங்க நம்ம பேசுறதுனால பெரிய வாக்குகள் கிடைச்சிட போறது இல்ல. ஒரு விதத்துல ஒன்ன ஒத்துக்கலாம். கம்பேரிட்டிவ்லி இதற்கு முன்பு இருந்த தலைவர்களை விட அண்ணாமலை பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜக தொண்டர்களை கொஞ்சம் வைப்ரன்ட் மோட்ல வச்சார் அவர் வந்து. ஏன்னா அவர் வந்து டெய்லி அவர் வந்து என்ன செய்யறாரு, டிஎம்கேவை வந்து ஏதோ ஒரு இடத்துல அட்டாக் பண்ணிட்டே இருப்பார். அதுல பலது ஃபேக்கு, பலது தவறான தகவல், பொய்யான தகவல், அதை விட்டுருங்க. பட் ஆனாலும் டிஎம்கேவை ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டே இருப்பார். டெய்லி பிரஸை சந்திப்பார், ஏதோ ஒன்று அடிப்பார். எப்படி ஒரு அதிரடி அரசியல் அப்படி வச்சுக்கலாம். ஒரு அதிரடியான ஒரு அரசியல் அவர் வந்து செஞ்சதுனால பாஜக தொண்டர்கள் வந்து அவரை என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ்ல கூட மோடி அவர்கள் வருகின்ற பொழுது அண்ணாமலை பேரை சொல்லும் போது மட்டும் கைத்தட்டலும் விசிலும் அது எக்ஸ்ட்ராவே இருக்கும். அப்ப அவருக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸ் அல்லது அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை, தொண்டர் கூட்டத்தை பாஜகவிற்குள் உருவாக்கினார் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா எனக்கு அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, இருவரும் தேசிய கட்சிகள் மீது எனக்கு அந்த கேள்வி இருக்கு. காங்கிரஸின் மீது இருக்கு, பாஜக மீது இருக்கு. இருவரும் தேசிய கட்சிகளும் இருவரும் திராவிட கட்சிகளிடம் போராடி சீட்டை வாங்கிட்டாங்க. ஆனா வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு பாருங்க, சீட்டு வாங்குறதுக்கு நடத்தின போராட்டத்தை விட வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு பெரும் போராட்டம் நடத்த வேண்டியதாச்சு. ஸோ தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இதுதான் தேசிய கட்சிகளுக்கான யதார்த்தம் அப்படிங்கிறத இருவரும் தேசிய கட்சிகளும் ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யணும், உணர்ந்து அவங்க கொஞ்சம் கலை யதார்த்தத்தை வந்து உணர்ந்தால் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா கலை யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க சிந்திச்சுட்டு இருக்காங்களோ, கலை யதார்த்தம் வேறாக இருக்கிறது, அவர்கள் வந்து அவங்களுடைய மனநிலையில வேறையா இருக்காங்களோ, நாம இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை, நாம இல்லைன்னா இவங்க யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு மனநிலை. இல்ல வேட்பாளர்கள் கிடைக்காம திணறல, அந்த ஊர் வேட்பாளரை ஏன் கொண்டு வந்து இங்க நிறுத்துனீங்க, ஏன் இந்த தொகுதியை கேட்டு வாங்குனீங்கன்னா கட்சிக்குள்ள இருந்து அதிருப்தி. அதுதான் இப்ப வேட்பாளர் கிடைக்காம பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க பெருவாரியான திமுகவும் சரி அதிமுகவும் சரி சார், கிட்டத்தட்ட தொகுதி எதுன்னா அதுல வேட்பாளர் யாருங்கிறத கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு டாப் 3 எடுத்து வச்சிட்டாங்க சார். இது இவர் அப்படி ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஃபைனலா வேணா டிக் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு ஃபில்டர்லாம் பண்ணது போக இருவரும் திராவிட கட்சிகளுக்கும் 3 வேட்பாளர் கிடைக்கிறாங்க. ஆமா, எந்த தொகுதியை நாம வச்சுக்க போறோம்ன்றது 2 கட்சிகளுக்கும் தெரியும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன் சார், எந்த தொகுதிகளில் போட்டியிட போறோம்ன்றது காங்கிரஸுக்கும் தெரியாது, பாஜகவுக்கும் தெரியாது தானே. எக்ஸாக்ட்லி, நான் நல்ல பாயிண்ட் சார்.
234 தொகுதியில நீங்க வலுவா இருக்கிறதா தானே நீங்க நம்புறீங்க. நீங்க அப்படிதான் நம்புறீங்க. 234 தொகுதியில நாங்க வலுவா இருக்கிறோம். இப்ப மாணிக்கம் தாவர் அப்படித்தானே சொல்றாரு, இந்த பக்கம் அண்ணாமலை அப்படித்தானே பேசுறாரு, பாஜகவினர் அப்படித்தானே பேசுறாங்க. அப்ப 234 தொகுதியிலும் வலுவாக இருக்கின்ற நீங்கள் 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு கேண்டிடேட்டாவது உங்களுக்கு ரெடியா இருக்கணும்ல. இந்த 234 தொகுதியில எந்த தொகுதி கொடுத்தாலும் பாஜக கேண்டிடேட்டை அறிவிக்க முடியும், காங்கிரஸால கேண்டிடேட்டை அறிவிக்க முடியுங்கிற இடத்துல இருவரும் திராவிட கட்சிகளும் தங்களை வளர்த்து கொண்டால், நீங்க இருவரும் திராவிட கட்சிகளிடமும் டிமாண்ட் பண்ணும்போது இவ்வளவு சிரமம் இருக்காது. இன்னும் கூட நீங்க உங்களுடைய டிமாண்ட் வேல்யூ அதிகரிக்க கூடும் நான் நினைக்கிறேன். அங்க சிக்கல் என்னன்னா, நீங்க உங்களுடைய உண்மையான பலத்தை தாண்டி நீங்க டிமாண்ட் வைக்கும்போது இந்த உரசல் அங்க வருதோ. அது இப்ப நீங்க ரெண்டு பக்கமும் சோசியல் மீடியால நம்ம பார்த்தோம், இந்த பக்கமும் பார்த்தோம் அந்த பக்கமும் பார்த்தோம். இரண்டு தேசிய கட்சிகளையும் கடந்த 2 நாட்களாக என்ன விமர்சனம் வச்சாங்க, இதுக்கு தான் இவ்வளவு சண்டையா, இதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வியை நம்ம பார்க்க முடிஞ்சது. யாரு இவர் கிறிஸ்டோடங்கிற நோக்கி கேட்கறாங்க, கிறிஸ்டோடங்க எங்க, இவ்வளவு நான் வந்துட்டேன் என்ற இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தினே சொன்னீங்க, பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு கையெழுத்து போட்டாச்சு, பட் நீங்க என்ன செய்யல, வேட்பாளர் அறிவிக்கல. அதே மாதிரி அங்க பாஜக இதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனையா, நாங்க ஆட்சியில பங்கு, நீங்க அண்ணாமலை எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாரு, அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் 2இல் 1, தட் மீன்ஸ் அவங்க 100 தொகுதி போட்டிட்டாங்கன்னா அதுக்கு சரிபாதியாவது வேணுங்கிற அளவு கேட்டார். எங்களுக்கு 50, அந்த இடத்துக்கு வந்தார். நீங்க 200 தொகுதினா நாங்க 100 தொகுதி, ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு வேல்யூ அவ்வளவு வலிமை இருக்குதுன்னு அவர் அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். பட் வேட்பாளரை போடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு சிரமமா இருக்குதே. ஓகே.